கம்பெனி எந்த கம்பெனியில் போனாலும் ஆட்டோமேஷன்றாங்க. ஆட்டோமேஷன்னா என்ன? ஆட்டோமேஷன்னா ஒரு மனுஷன் பண்ணுற வேலை வந்து ஒரு மஷின் பண்ணுது, அவ்வளோதான் ஆட்டோமேஷன். ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அதோட ரிலேட்டடான ப்ராஜெக்ட் தான். ஃபஸ்ட் மேனுவல் டாஸ்க் பண்ணுறது வந்து போர் ஆயிலிங். ஒரு பிரேக்கோட பார்ட் இருக்கும் ஹவுசிங், அதுக்குள்ளே ஆயில் பண்ணும்போது அவங்க கைனாலே ஆயில் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு அன்ப்ரொடக்டிவ் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுலேருந்து வெளியிலேருந்து பார்ட்டிக்கல் உள்ளே போய் டிஃபெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் ஃபைனல் அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அது ப்ராடக்ட். ஸோ அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, அதுக்கு வந்து கேட்டியான ஒரு சாஃப்ட்வேரில் நாங்கள் வந்து ஒரு பேசிக் டயக்ராம் போட்டோம். அதுக்கு ஒரு பேசிக் நியூமேட்டிக் மெக்கானிசம்னு ரெடி பண்ணோம். ஸோ அதை ரெடி பண்ணால் என்ன ஆகும்னா அதில் 2 ஸ்பிண்டல் இருக்கும். அந்த ஸ்பிண்டலில் பார்த்திங்கன்னா அந்த ஹைட்ராலிக் அந்த நியூமேட்டிக் சர்க்கியூட்லேருந்து இது வரும், ஆயில் வரும். ஆயில் கீழே ஸ்ப்ளாஷ் ஆகும்போது பிளேட் இருக்கும், பிளேட்டில் ஸ்ப்ளாஷ் ஆகும்போது அந்த ஸ்பிண்டல் சுற்றுற இதில் ஸ்ப்ளாஷ் ஆகிடும். ஸோ அதோட பேசிக் டயக்ராம் வந்து கேட்டியான ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நாங்கள் ஒரு பேசிக் டயக்ராம் போட்டிருக்கோம். இதுதான் எங்களோட பேசிக் டிசைன் ஃபார் ஆட்டோமேட்டட் போர் ஆயிலிங் மஷின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹவுசிங்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த கேவிட்டி. அந்த கேவிட்டிக்குள்ளே தான் ஆயில் ஸ்ப்ளாஷ் ஆகணும். ஸோ இது ஒரு ஸ்பிண்டல் இதை ரொட்டேட் ஆகும், மேலே கீழேயும் போகும். ஸோ இது கீழே போகும்போது இதை ரொட்டேட் ஆகி சைட்லேருந்து ஒரு சின்ன டியூப் இருக்குது, டியூப்லேருந்து ஆயில் இதாகும், டிப் ஆகும். ஸோ இதை சுற்றுறதுனால அது அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ இது மேலே கீழே போகும்போது இந்த ஃபுல் கேவிட்டியில் ஆயில் ஸ்ப்ளாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆயிலிங்க்கு அப்புறம் இது மேலே போயிடும். தென் வி கேன் டேக் அவுட் த ஹவுசிங்.